ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் கரண்டாக என்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு தென் ஃபியூச்சரில் என்னென்ன அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நத்திங் ஃபோன் 4 ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மோட்டோ S70 ஃபியூஷன் விசஸ் நத்திங் ஃபோன் 4 கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பேர் ஒரே டைம் வந்து மெசேஜ் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து இப்போ கெஸ்ட் ஃபீச்சர் வந்து வந்திருக்கு. இதை யூஸ் பண்ண வாட்ஸ்அப் இல்லாதவங்க கூட வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம வாட்ஸ்அப் இல்லாதவங்களுக்கு யாருக்காவது மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இன்வைட் லிங்க் வந்து இப்போ சென்ட் ஆகும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணுங்க, அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ம சேம் அதே மாதிரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அந்த லிங்க் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அந்த ப்ரௌசரில் வந்து இப்போ வாட்ஸ்அப்னு தனி பேஜ் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அவங்க அந்த ப்ரௌசரில் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே நம்ம ஃபோனுக்கு வந்து வந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கோம், அவர் ப்ரௌசர் வந்து லாகின் பண்ணியிருக்காரு. அவரால் நமக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஃபீச்சர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாட்ஸ்அப் நமக்கு வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து இருக்கும். அது நமக்கு ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டிஸப்பியரிங் மெசேஜ் டைமர் பொறுத்த வரைக்கும் 24 hours 7 days 90 days ஆஃப் அப்படின்னு வந்து காட்டுது. பட் இப்போ நம்ம கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது. அந்த அப்டேட் நம்ம பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கு, ஆஃப்டர் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே ஆஃப்டர் ரீடிங் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆஃப்டர் 15 நிமிஷம் கழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் வந்து அந்த மெசேஜ் டெலிட் ஆயிரும். இப்போ நமக்கு ரிசீவருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து போகும். அவர் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 15 நிமிஷம் கழிஞ்சு வந்து அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆயிரும். அந்த மெசேஜ் அவர் ஓப்பனே பண்ணலனா கூட அடுத்த 24 hours அப்புறம் வந்து அந்த மெசேஜ் டெலிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து போல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த போல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து அந்த போல் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த மெட்டா ஏஐக்கு நமக்கு வந்து தனியாக டெடிகேட்டட் டேப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு இந்த மெட்டா ஏஐ நமக்கு வந்து சாட் வந்து இருக்கும். சாட்டுக்கு மேலே நமக்கு வந்து மெட்டா ஏஐயோட ஐக்கான் வந்து இருக்கும். இப்போ நம்ம அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டு கால் சென்டரில் வந்து பாருங்கள் மெட்டா ஏஐ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சாட்டு, அதுக்கப்புறம் யூ வந்து இருக்குது. இப்போ அந்த மெட்டா ஏஐ இருக்கிற இடத்துல வந்து கம்யூனிட்டிஸ் அப்படின்னு ஒரு டேப் வந்து இருக்கும். அது நம்ம எங்கே போயிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் வந்து இருக்கும். சாட்டுக்கு மேலே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம அங்கே வந்து கம்யூனிட்டி டேப் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ கால் பண்ணும்போது நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ கால் வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம கீழே 3 டாட் பட்டன் வந்து இருக்கும். அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல நமக்கு வந்து ரைட் ஹேண்டு ஷேர் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம அது கீழே வந்து பாருங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆப்ஷன் வந்து இருக்குது. இது எனேபிள் பண்ணும்போது நம்ம பேக்ரவுண்டில் இருக்க ஒரு சில நாய்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆண்ட்ராய்டோட இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த வீடியோ ஆடியோ மியூட் பட்டன் எல்லாமே லைனாக கீழே வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து இதோட அலைன்மெண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐக்கானோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு. ஸோ இப்போ பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்டஸ் பேஜ் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்டஸோட ப்ரிவியூ எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், லைனாக வந்து இருக்கும். இப்போ வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து மேலே வந்து போயிடுச்சு. இப்போ மேலே வந்து பார்க்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போட்டு அந்த ஸ்டேட்டஸ் யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட், அதுக்கப்புறம் ஒன்லி ஷேர் வித் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்க. பட் இப்போ வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாருங்கள், மை கான்டாக்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து காட்டுது. இங்கே மை கான்டாக்ட் அப்படின்னா நம்ம கான்டாக்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நம்ம யார் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது கீழே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நம்ம யாருக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். அது கீழே இப்போ நமக்கு டெஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. ஸோ டெஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து நம்மளே மேனுவலாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்டர்ஸ் அப்படின்றது நம்ம மேனுவலாக செட் பண்ண ஒரு பேர் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன எமோஜி வேணும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நேம் வந்து போட்டுக்கலாம். அந்த குரூப்பில் வந்து யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் என்னென்ன கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம ஸ்டேட்டஸ் போடும்போது வந்து பார்த்தா மை கான்டாக்டா இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்லை நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பேசிக்காக எங்கே ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் போஸ்ட் வந்து போடுறோம். அப்போ அந்த ஆஃபீஸோட குரூப் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி போஸ்ட்டு இல்லை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நமக்கு வந்து ஏஐ சம்மரி ஃபீச்சர் வரப்போகுது. நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய படிக்காத மெசேஜ் வச்சிருப்போம். அப்போ நம்ம மேலே வந்து அன்ரீட் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது கீழே வந்து பாருங்கள் கெட்ட சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட சம்மரி பட்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன மெசேஜெல்லாம் படிக்காமல் வச்சிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். சம்மரைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மெசேஜெல்லாம் வந்திருக்கோ அதில் வந்து எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தென் தனியாக அந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணி என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சம்மரை ஃபீச்சர் வரப்போகுது. நெக்ஸ்ட் இங்கே ஆப்பிள் டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் பிளேயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போதைக்கு இந்த வாய்ஸ் நோட் பிளேயர் நமக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. பட் இங்கே ஃபியூச்சரில் வரப்போகிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் நோட் பிளேயருக்கு நமக்கு வந்து கிளாஸ் டிசைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லாவே இருக்குது.
அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 2 சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து பாருங்க. இந்த இமேஜில் நமக்கு வந்து சேட் வந்து இருக்கு. அண்ட் அந்த கார்னரில் வந்து பாருங்க அந்த கர்வ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சேட்டோட ஐகான் மாதிரியே வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் ப்ரீமியம் வெர்ஷனுக்கு வந்து இந்த ஃபீச்சர் வரப்போகுது. அதாவது நம்ம சேட்டில் வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தா தனியாக நம்ம தீம் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரிங்டோன் செட் பண்ணிக்க முடியும், நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரீமியம் வெர்ஷனுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு டெஸ்டிங் வந்து இருக்கு. டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் பப்ளிக் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். இதுக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்பப்போ வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக மோட்டோட S70 ஃபியூஷன் வித் நத்திங் ஃபோன் 4a கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ லிங்க் கீழே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.